காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. மம்புட்டி என் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு, இந்த மம்புட்டி என் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. அதே மாதிரி பாருங்க, சின்ன பையனா இருக்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவாங்க பையங்க. அவனுடைய குரல் பார்த்தீங்கன்னா மெல்லிய குரலா இருக்கும். அப்பா அப்பா வரைங்க வர்ற, சரிப்பா உட்கார்ற உட்கார்றப்பா. அவங்க அப்பா ரொம்ப பெருமைப்படுவார், புள்ள வளர்த்து அப்படி வளர்க்கணும்னா. கிடு 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 நடுங்குவான். என்னை பார்த்தா எவ்வளவு நாளைக்கு நடுங்குவான்னு நினைக்கிறீங்க? ஒரு 13-14 வயசானோன்னா லேசா மீச முளையும், குரல் உடையும். பயலுக்கு பார்த்துருக்கீங்களா? அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தவன் அப்பா அப்படின்னா, அதுதான் அவங்க அப்பாவுக்கு அபாய அறிவிப்பு. மகன் லெவல் மாறுறான், நீ இனிமே ஒழுங்காடுறான்னு அர்த்தம். இது தெரியாம அந்த வயசுல இருக்க பையனை அவங்க அப்பா உடங்க வீடா போட்டு வர்ற, வர்றோம்ல அப்படின்னா, டே அப்பாடா நானு, அதுக்கு என்ன செய்ய சொல்ற அப்படின்னா, டே அப்பாடா. அம்மா அப்பதான் சொல்லுச்சு நீ தான் அப்பான்னு. என்ன இப்ப ஏன் சத்தம் போடுறீங்க? அப்பாட்ட இப்படிதான் பேசுறதா? வாயில தானே பேசுறேன், காதலியா பேசுறேன். அவங்க அப்பா டே தெரியாம பேசிட்டாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அப்பா தன் மகனுக்கு நண்பனாக மாறணுமே ஒழிய அதே மிலிட்டரி டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணோம்னா உங்க பையன் உங்களுக்கு இல்லை. ஆனா எங்க அப்பா மிலிட்டரிக்காரர். நான் காலேஜில் படிக்கும்போது நல்லா பாட்டு பாடுவேன். பாட்டு பாடுறதுனால மேடையில் அப்படி பாடுவேன் நான். சில பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. மலையூர் மம்பட்டியானுங்கிற படத்தில் இளையராஜாவோட அந்த டைட்டில் சாங், அந்த பாட்டை நான் ஒரு தடவை பாடினா ஒன்ஸ் மோர் மகன் 2வது தடவை பாடுவேன். அந்த இளையராஜா வாய்ஸில் அப்படியே பாடுவேன். காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. மம்புட்டி என் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு, இந்த மம்புட்டி என் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. உள்ளிக்கோட்ட சொர்ணமடி அப்படின்னு பாடிட்டு இருக்கேன். கை தட்டுறாங்க எல்லாம். மேடைக்கு ஒரு பெரியவர் வந்தார். மைக் ஆஃப் பண்றான்ட்டு மைக்கை பிடிங்கி நேரா என்னை கையை பிடிச்சி இழுத்தா அங்கனே ஒரு அறை விட்டார். வேறா பஸ்ல யாரானே எங்க அப்பா. நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பறிச்ச என்னடா மம்புட்டியா ஆளு முகரையும் பாரு, கை தட்டினா பாடிட்டே இருப்பியா? எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன் யோசனை பண்ணி பாருங்க. 5000 ரசிகர்கள் முன்னாடி பாடி கைதட்டு வாங்கின என்னைய மேடையில கன்னத்துல அரைஞ்சு என்னை மேடையை விட்டு கூட்டிட்டு போனார் எங்க அப்பா. அப்ப எங்க அப்பாவை திட்டினேன், மனுஷனாயா நீ? முதல்ல கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா? பொது இடத்துல இப்படி என்னை அடிக்கிறீங்களேன்ட்டு நான் கேட்க முடியாது. கேட்டா இன்னும் அடி விழுவேன். அதனால பேசாம ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடியே வந்தேன். விடிய விடிய எங்க அப்பா என் பக்கத்துல உட்கார்ந்து எனக்கு நாயர் கடையில் டீ வாங்கி கொடுத்து என்னை படிக்க வச்சு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பரீட்சையில் பாஸ் ஆகி பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சு பிஎட் முடிச்சு 33 வருஷம் வாத்தியாராகி இன்னைக்கு பாடநூல் கழகத்தின் தலைவராக இருக்கேன்னா எங்க அப்பா அன்னைக்கு எனக்கு யோசித்து செய்த அந்த மிகப்பெரிய விஷயம். மகனுக்கு இப்படி 1000 பேர் கை தட்டுறாங்களே, என் பிள்ளைய நான் பார்த்து நானும் உட்கார்ந்து எங்க அப்பா கை தட்டிட்டு இருந்தாருன்னா இந்த இடத்துல நான் நின்றுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் சம்மர் லீவ்ல எத்தனையோ மேடையில் பாடினேன். எங்க அப்பா பாட்டு சொல்லி கொடுத்து போய் பாடுறான்னு. ஒரு தந்தையும் தாயும் இப்படிதான் இருக்கணும். மகன் பிள்ளைகளுக்கு முதல்ல சுதந்திரத்தை கொடுங்க, ஃப்ரீயா விடுங்க. அவனை ஒருத்தன் 10th வந்துட்டான்னா சில வீட்டில் அப்பாவும் அம்மாவும் படுற பாட்டை பார்க்கணும். மகன் 10th படிக்கிறான். யாரும் பேசாதீங்க, 10th படிக்கிறான், ஃபர்ஸ்ட் மிட்டம் படிச்ச எல்லாத்துலையும் ஏன்டா 10th படிச்சா என்ன? எல்லா கிளாஸ் மாதிரி தானே அது. அவனை ஏதோ தீண்டத்தகாத ஒரு ஆள் மாதிரி
அந்த பப்ளிக் பரிச்சை வரைக்கும் அவனை பிடிச்சி புழிஞ்சு எப்போ பார்த்தாலும் படி படி உட்கார் உட்கார். 10th டிவி ஆஃப் பண்ணு, டிவி கனெக்ஷனை பிடுங்கி விட்டு, கேபிள் டிவிலாம் இனிமேல் கிடையாது. மகன் 10th, அக்கா 12th. போச்சா? இப்படியா ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு சுதந்திரம் கொடுக்கறதுனா எப்படி கொடுக்கணும்? விடுற பட்டம் மாதிரி. பட்டம் பறக்கும் போது எவ்வளவு உயரத்தில் வேணாலும் பறக்கலாம். அந்த பட்டம் உயர பறக்க பறக்க பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அந்த பட்டத்தினுடைய அன்பு என்ற நூல் நம்ம கையில் இருந்தால் தான் அந்த பட்டம் அருந்து இன்னொரு இடத்துக்கு போகாமல் இருக்கு. சுதந்திரமும் கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் அவர்கள் நமது கட்டுப்பாட்டிலும் இருக்க வேண்டும். இந்த பேலன்ஸ் தான் பெற்றோர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியம்.